Good morning students. Differential calculusல radius of curvature அந்த டாபிக்ல formulas அதை பேஸ் பண்ணி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் கார்ட்டீசியன் ஃபார்முலா ஃபார் த ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர். Rho is equal to 1 plus dy by dx the whole square whole power 3 by 2 divided by d square y by dx square. இதுதான் வந்து ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சருக்கான ஃபார்முலா. இதில் இந்த dy by dx கொடுத்துருக்கோம் இல்லையா, இது வந்து டெரிவேட்டிவ் நமக்கு தெரியும் இல்லையா, y, அதாவது நமக்கு ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருவாங்க, அதை எக்ஸை பொறுத்து நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால், அதாவது ஒய்னு ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருவாங்க, அதை எக்ஸை பொறுத்து நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது dy by dx நம்ம நோட் பண்ணுவோம். இது வந்து ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ். நெக்ஸ்ட் டி ஸ்கொயர் y by dx எக்ஸ் ஸ்கொயர் அப்படிங்கிறது செகண்ட் டெரிவேட்டிவ். இதை நம்ம எப்படி டினோட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னால், y1, அதாவது ஃபர்ஸ்ட் dy by dxக்கு பதிலாக y1 அப்படின்னு நம்ம நோட் பண்ணலாம். அதே போல் டி ஸ்கொயர் y by dx ஸ்கொயருக்கு பதிலாக y2 இப்படியும் நம்ம ஃபார்முலா இந்த டேர்ம் நோட் பண்ணி நம்ம ஃபார்முலா நோட் பண்ண முடியும். அது மட்டும் இல்லை, y1 மட்டும் இல்லை, y டேஷ், அதாவது ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ்க்கு பதிலாக y டேஷ்னும் செகண்ட் டெரிவேட்டிவ்க்கு பதிலாக y டபுள் டேஷ்னும் நம்ம நோட் பண்ணி ஃபார்முலாஸ் நோட் பண்ண முடியும். இதுதான் பேசிக் ஃபார்முலா. நெக்ஸ்ட் இதில் இந்த dy by dx நம்ம நோட் பண்ணுறோம் இல்லையா, அதனுடைய வேல்யூ இன்ஃபினிட்டியாக இருந்ததுன்னா, அதாவது கிவன் ஃபங்க்ஷனுக்கு dy by dx நம்ம நோட் பண்ணுறோம் அப்படின்னா அது இன்ஃபினிட்டி ஆகுது அப்படின்னு சொன்னால் தென் ஃபார்முலா எப்படி நமக்கு நோட் பண்ணலாம் அப்படின்னா, rho is equal to 1 plus dx by dy whole power 3 by 2 divided by d square x by dy square. அதாவது இன் டர்ம்ஸ் ஆஃப் எக்ஸை நம்ம ஃபங்க்ஷன் நோட் பண்ணிவிட்டு அதை ஒய்யை பொறுத்து நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணி ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் நம்ம நோட் பண்ண முடியும். தென் இதை பேஸ் பண்ணி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நம்ம இங்கே டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம், வாட் இஸ் த ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் ஆஃப் த கர்வ் x power 4 plus y power 4 is equal to 2 at the point 1,1. இப்போ நமக்கு ஒரு கர்வ் கொடுத்துட்டாங்க, இதனுடைய ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் தான் கேட்குறாங்க. எந்த பாயிண்ட்டில் அப்படின்னா 1,1ங்கிற இந்த பாயிண்ட்டில் கேட்குறாங்க. இதுக்கான சொல்யூஷன் நம்ம இங்கே டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ நமக்கு என்ன ஃபார்முலா தெரியும், இப்போ தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் இல்லையா, we know that radius of curvature rho is equal to 1 plus dy by dx whole square whole power 3 by 2 divided by d square y by dx square இல்லையா, இதுதான் ஃபார்முலா. இப்போ நமக்கு என்ன கர்வ் கொடுத்துருக்காங்க, given that x power 4 plus y power 4 is equal to 2 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லையா. இப்போ இந்த கர்வை நம்ம எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். இந்த கர்வுக்கு ஈக்குவேஷன் நம்பர் நம்ம நோட் பண்ணிக்கலாம், 1 அப்படின்னு நம்ம நோட் பண்ணிக்கலாம். டிஃப்ரென்ஷியேட் ஈக்குவேஷன் 1 வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். இப்போ எக்ஸை பொறுத்து இந்த ஈக்குவேஷன் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோன்னா எப்படி நம்ம நோட் பண்ணுவோம், எக்ஸ் பவர் 4 டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 4x³ அப்படின்னு ஆகும். ப்ளஸ் y பவர் 4 நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 4y³ இன்டூ dy by dx அப்படி நம்ம நோட் பண்ணுவோம். விச் இஸ் ஈக்குவல் டு இங்கே கான்ஸ்டன்ட் டேர்ம் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் நமக்கு 0 ஆகும் இல்லையா. இதை நம்ம சால்வ் பண்ணி dy by dx நோட் பண்ண முடியும். எப்படி நோட் பண்ணலாம், இந்த டேர்மை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அதாவது 4y³ இன்டூ dy by dx இஸ் ஈக்குவல் டு, இந்த டேர்மை நம்ம ரைட் ஹேண்ட் சைட் மார்க் பண்ணுறோம் அப்படின்னா -4 இன்டூ x³ அப்படின்னு ஆகும். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் dy by dx அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இங்கே -4x³ இருக்குது, இந்த 4y³ நம்ம இங்கே நோட் பண்ணுறோம் அப்படின்னா டினாமினேட்டர் இங்கே ப்ராடக்ட்டில் இருக்கு இல்லையா, அதனால் இங்கே நமக்கு டிவிஷனில் எக்ஸிஸ்ட் ஆகும். அப்போ 4y³ அப்படின்னு ஆகும். இங்கே 4 கேன்சல் ஆகிடும். அப்போ dy by dx இதனுடைய வேல்யூ -x³ டிவைடட் பை y³ இப்படி நமக்கு டேர்ம்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும். இதுக்கு ஈக்குவேஷன் நம்பர் நம்ம 2 கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம என்ன கால்குலேட் பண்ணணும், ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சருக்கு இதனுடைய செகண்ட் டெரிவேட்டிவ், அதாவது d square y by dx square நோட் பண்ணணும். அப்போ எகெயின் டிஃபரன்ஷியேட் ஈக்குவேஷன் 2 வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். எக்ஸை பொறுத்து நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோன்னா என்ன ஆகும், லெஃப்ட் ஹேண்ட் சைடு நமக்கு d square y by dx square அப்படின்னு கன்வெர்ட் ஆகும். ரைட் ஹேண்ட் சைடு நமக்கு u by v மெத்தடில் இருக்குது இல்லையா. இப்போ u by vனா நமக்கு என்ன ஃபார்முலா தெரியும், ஃபஸ்ட்டு v ஸ்கொயர், vனா நமக்கு y³ uனா x³ இல்லையா. இங்கே மைனஸ் இருக்குது, அது அப்படியே நம்ம நோட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த டேர்மை நம்ம u by v மெத்தடில் டிஃப்ரென்ஷியேட் பண்ணோன்னா என்ன வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகும், டினாமினேட்டர் உள்ளது தான் v இல்லையா. அப்போ நமக்கு v ஸ்கொயர்னு இங்கே டினாமினேட்டர் நம்ம நோட் பண்ணுவோம் ஃபார்முலா. அதாவது நமக்கு டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் u by v ஃபார்முலா தெரியும் இல்லையா, என்ன ஃபார்முலா, v du மைனஸ் u dv டிவைடட் பை v ஸ்கொயர் இப்படி நம்ம நோட் பண்ணுவோம். இப்போ இங்கே u by v உள்ள இடத்துல நமக்கு என்ன இருக்குது, x³ by y³ இருக்குது, uங்கிறது x³, vங்கிறது y³. அப்போ நமக்கு ஃபஸ்ட்டு டினாமினேட்டரில் v ஸ்கொயர்னு நம்ம ஃபார்முலா நோட் பண்ணுறோம் இல்லையா, அப்போ y³ the whole ஸ்கொயர் நம்ம இங்கே நோட் பண்ணியாச்சு. நியூமரேட்டரில் v du, vனா என்ன நமக்கு இங்கே y³, duனா என்ன x³ நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். அப்போ 3x² இப்படி நமக்கு டேர்ம்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும். மைனஸ் u dv, uனா நமக்கு இங்கே x³, dvனா vங்கிறது y³ அதை வந்து நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம் அப்படின்னா 3y² அப்படின்னு ஆகும். நெக்ஸ்ட்டு dy by dx
ஒய்யை நம்ம திரும்ப டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது dy/dx அப்படின்னு ஆகும். இப்படி நம்ம நோட் பண்ண முடியும். இங்கே உள்ள மைனஸ் டேர்ம் வந்து நம்ம வெளில மார்க் பண்ணியிருக்கோம். அதை அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இங்கே மைனஸ் அப்படியே இருக்குது. இப்போ இந்த 2 டேர்ம்லேயும் காமன் டேர்ம் என்ன இருக்குது? இங்கே y3 இங்கே y2 இருக்குது. அப்போ y2 காமனாக வெளில எடுத்துடலாம். இங்கே 3 இருக்குது. அப்போது 3y2 நம்ம காமனாக மார்க் பண்ண முடியும். இப்போ பேலன்ஸ் உள்ள டேர்மை நம்ம ப்ராக்கெட்டில் நோட் பண்ணுறோம்னா என்ன ஆகும்? நமக்கு இங்கே x2y அப்படின்னு ஆகும். மைனஸ் x³ இன்ட்டு dy/dx. இப்படி நமக்கு டேர்ம்ஸ் நியூமரேட்டரில் இருக்கும். டினாமினேட்டரில் என்ன ஆகும்? நமக்கு y6 அப்படின்னு ஆகும். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணலாம்? இங்கே y2 இருக்குது, இங்கே y6 இருக்குது. நம்ம காமன் டேர்ம் கேன்சல் பண்ணுறோம் அப்படின்னா டினாமினேட்டரில் இங்கே y2 இங்கே y4ன்னு ஆகும். அப்போ -3 இன்ட்டு x2y மைனஸ் x³ இன்ட்டு dy/dx டிவைடட் பை y4. இப்படி நமக்கு டேர்ம்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இந்த மைனஸை உள்ள மல்டிப்ளை பண்ணலாம். இல்லைனா இப்படியே வச்சு கூட நம்ம சால்வ் பண்ண முடியும். லெஃப்ட் ஹேண்ட் சைடு நமக்கு என்ன இருக்குது? d2y/dx2 அப்படின்னு இருக்குது. இதனுடைய வேல்யூ நம்ம நோட் பண்ணியாச்சு. இதுக்கு ஈக்குவேஷன் நம்பர் 3ன்னு கொடுத்துக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா, நமக்கு என்ன ஸ்டேட்மெண்ட்டில் கொடுத்துருந்தாங்க? கிவன் ப்ராப்ளத்தில் கிவன் கர்வுக்கான ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் அட் த பாயிண்ட் 1,1 அப்படின்னு நம்ம கொடுத்துருந்தாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? dy/dx இருக்கு இல்லையா, இதனுடைய வேல்யூவை 1,1ங்கிற பாயிண்ட்டில் எப்படி எக்ஸிஸ்ட் ஆகுது, அதே போல் d2y/dx2 நோட் பண்ணியிருக்கோம் இல்லையா, இதனுடைய வேல்யூ 1,1ல் எப்படி எக்ஸிஸ்ட் ஆகுது, அந்த 2 வேல்யூவையும் நம்ம கால்குலேட் பண்ணிவிட்டு ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் ஃபார்முலாவில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். இப்போ செகண்ட் ஈக்குவேஷன் நம்ம நோட் பண்ணிக்கலாம். செகண்ட் ஈக்குவேஷன் என்ன? நமக்கு dy/dx is equal to minus x³/y³. இப்போ இந்த dy/dxல இதனுடைய வேல்யூ 1,1 அப்படிங்கிற அந்த பாயிண்டில் எப்படி எக்ஸிஸ்ட் ஆகும் அதை நம்ம இங்கே நோட் பண்ணலாம். dy/dx at 1,1. 1,1 அப்படின்னா எக்ஸுக்கு பதிலாக 1னும் ஒய்க்கு பதிலாக 1ன்னு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். இப்போ இங்கே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோன்னா என்ன ஆகும்? இங்கே மைனஸ் இருக்குது, 1³ ஆகும் நியூமரேட்டர், டினாமினேட்டரும் 1³ ஆகும். இதனுடைய வேல்யூ எதுக்கு ஈக்குவல்? -1க்கு ஈக்குவல். அதாவது dy/dx வேல்யூ 1,1ங்கிற இந்த பாயிண்டில் எப்படி எக்ஸிஸ்ட் ஆகுது? -1ன்னு வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகுது. அதே போல் d2y/dx2 இருக்கு இல்லையா, அதையும் நம்ம நோட் பண்ணோம். இப்போ ஈக்குவேஷன் 3 நம்ம இங்கே நோட் பண்ணிக்கலாம். d2y/dx2 is equal to -3 into x2y minus x³ into dy/dx divided by y4. நெக்ஸ்ட்டு இதனுடைய வேல்யூ 1,1ங்கிற அந்த பாயிண்டில் எப்படி எக்ஸிஸ்ட் ஆகுது அதை நம்ம இங்கே செக் பண்ணலாம். அப்போ எக்ஸுக்கு பதிலாக 1னும் ஒய்க்கு பதிலாக 1னும் நம்ம இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ 3 இன்ட்டு இங்கே 1 நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம்னா 1 ஆகும். இங்கேயும் -1 இன்ட்டு dy/dx. இப்போ dy/dxனுடைய வேல்யூ அட் 1,1 இப்போ தான் நம்ம நோட் பண்ணோம் இல்லையா, -1ன்னு, அதை நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். டிவைடட் பை y4ம் நமக்கு 1/4 1 ஆகும். இதை நம்ம சால்வ் பண்ணுறோம்னா என்ன ஆகும்? -3 இன்ட்டு இங்கே 1 + 1 அப்படின்னு ஆகும். டிவைடட் பை 1 இதனுடைய வேல்யூ 2 இல்லையா, அப்போ 2 3s are 6, அப்போ -6. அப்போ d2y/dx2 வேல்யூ அட் 1,1 நமக்கு எப்படி எக்ஸிஸ்ட் ஆகுது? -6ன்னு எக்ஸிஸ்ட் ஆகுது. இந்த 2 வேல்யூஸையும் ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் ஃபார்முலா இருக்கு இல்லையா, அதில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். இப்போ சப்ஸ்டியூட் பண்ணால் ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் ரோ எப்படி நமக்கு எக்ஸிஸ்ட் ஆகும்? 1 + dy/dx whole square whole power 3/2 divided by d2y/dx2. இதுதான் நமக்கு ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் ஃபார்முலா. இதில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்போ 1 + dy/dxனுடைய வேல்யூ -1 இல்லையா 1,1ங்கிற அந்த பாயிண்டில். அப்போ -1 whole square whole power 3/2 டிவைடட் பை நமக்கு d2y/dx2 வேல்யூ -6 நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். இதை சால்வ் பண்ணால் என்ன ஆகும்? 1 + இங்கே -1 whole square +1 ஆகும். அப்போ இங்கேயும் 1 தான். 1 + 1 whole power 3/2 டிவைடட் பை -6. இதனுடைய வேல்யூ 2/3/2 டிவைடட் பை -6. 2/3/2 நம்ம எப்படி நோட் பண்ண முடியும்? 2 × √2 அப்படின்னு நம்ம நோட் பண்ண முடியும். டிவைடட் பை -6. இப்போ 2/3/2 நம்ம எப்படி இந்த பிறகு நோட் பண்ணலாம் அப்படின்னா நமக்கு 2³ whole power 1/2 அப்படின்னு நம்ம நோட் பண்ண முடியும் இல்லையா. அதாவது 2/3/2 2³ whole power 1/2ன்னு. 2³ அப்படிங்கிறது நமக்கு 8 ஆகும் இல்லையா. 8/1/2 நம்ம எப்படி நோட் பண்ண முடியும்? 2 × √2, அதாவது 2 × 2 × 2 whole power 1/2ன்னு இருக்கும். இப்போ பவர் 1/2 இருக்கிறதுனால இந்த 2 இருக்கு இல்லையா, அந்த 2க்கும் காமனாக ஒரு 2 நம்ம ரூட்லேருந்து வெளில எடுக்க முடியும். அப்போ 2 × 2 பவர் 1/2 அப்படின்னு ஆகும். இதனுடைய வேல்யூ எப்படி நம்ம நோட் பண்ண முடியும்? 2 × √2 இப்படி நம்ம நோட் பண்ணிக்க முடியும். அதனால தான் 2/3/2 எப்படி நம்ம நோட் பண்ணுறோம்? 2 × √2 அப்படின்னு நம்ம நோட் பண்ணுறோம். இதில் 1 2 3 2s are 6 அப்படின்னு நம்ம மார்க் பண்ண முடியும். அப்போ இதனுடைய வேல்யூ எதுக்கு ஈக்குவல்? -√2/3. இப்போ ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் ஆஃப் எ கிவன் கர்வ் வந்து நமக்கு எப்படி எக்ஸிஸ்ட் ஆகுது? -√2/3. இதுதான் அதுக்கான சொல்யூஷன். நம்ம இங்கே நோட் பண்ணியாச்சு.